நம்ம இப்ப நேரா வீட்டுக்கு தான் போறோமா? ஆமா, வீட்டுக்கு தான் போறோம். வேற எங்கேயாச்சும் போலாமா? பீச்சுக்கு வேணா போலாமா? கண்டிப்பா போலாமே. இதோ வண்டிய உடனே திருப்பிடுறேன். பீகார்ல இருந்து சந்தாவை கூட்டிட்டு போக எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்கன்னு உனக்கு உறுதியா தெரியுமா? நான் தான் உங்களுக்கு போன் பண்ணி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சந்தாவை நானே கூட்டிட்டு வரேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அதனால அது வரைக்கும் அவங்க நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்க. சந்தாவுக்கும் என் மாமாவுக்கும் ஏற்கனவே கல்யாணம் பேசி வச்சிருந்தாங்க. ஆனா அவளுக்கு என் மாமாவை சுத்தமா பிடிக்கல. எங்கேயாச்சும் கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுட்டே இருந்தா. அதனாலதான் அவளை அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்தேன். நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம போலீஸை வச்சு டீல் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும். என்னங்க அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போங்க, போய் தண்ணியில நின்றுட்டு வாங்க. சரி சோழன், என்னோட செருப்பு கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஏங்க, இந்த செருப்பை யார் தூக்கிட்டு போறா? உங்க செருப்பை நான் இங்க பாத்துட்டு இருந்தேனா? அப்ப நான் எப்ப தண்ணியில வந்து நிக்கிறது? நீங்க பெரிய ஆளா வரணும் சோழன். நீங்க லைஃப்ல ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும். இப்படி வண்டி ஓடிட்டே காலத்தை ஓட்டாதீங்க. லைஃப்ல அடுத்த கட்டம் என்ன, அது எப்படி நம்ம சீக்கிரமா அடையிறதுன்னு பாருங்க. சக்சஸ் நோக்கி ஒரு தேடல் இருக்கணும். ஒரே இடத்துல தேங்கிடக்கூடாது. இது வரைக்கும் உங்களுக்கு ஆம்பிஷன் எதுவுமே இருந்ததே இல்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையும் வளர்த்துக்கோங்க. இப்படி ராத்திரி பகல்னு கணக்கே இல்லாம வண்டி ஓட்டாம 8 மணி நேரம்னா கரெக்டா அந்த டைமுக்குள்ள வண்டியை ஓட்டி முடிச்சிடணும். மத்த நேரம்லாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்காக நீங்க நிறைய நல்லது செய்றீங்க, கஷ்டப்படுறீங்க. ஆனா நான் உங்களுக்காக எதுவுமே செய்யறது இல்ல. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களுக்காக நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. ஏங்க, நீங்க என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய உதவிதாங்க.